பிரேஸ் த லார்ட். பிரசங்கி 2ஆம் அதிகாரம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையாயிருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுப்புத்திரர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றி கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதீனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருச்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுப்புத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சிக்கத்தக்கவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளை நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாய் இருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதீனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதீனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது. மூடனோ இருளிலே நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். ஆமீன்.